ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட்டில் வந்து நான் சொன்ன மாரி அந்த டவுன் ட்ரெண்டில தான் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு கேப் அப் டவுன் ஓப்பனிங் கிடச்சி கண்டினியூஸாக செல் ஆகி திரும்ப வந்து 22,800 வந்து க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ இப்போதைக்கு டவ் ஜோன்ஸ் நாஸ்டாக் வந்து நல்ல நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, அகைன் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் நாளைக்கு இருக்கும் அப்படின்ற மாரி தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த 2 நாள்ல இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நேத்து பெருசா எந்த நியூஸும் இல்ல. பட் இன்னைக்கு வந்து ஈரான் அகைன் வந்து அமெரிக்கன் பேஸஸ்லலாம் திரும்ப அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அமெரிக்கன் ஏர் ஃபோர்ஸ் ரிலேட்டடான ஏர் ஃபோர்ஸ் ஜெட்ஸு, அப்புறம் ஏர் ஃபோர்ஸ் ஃபைட்டர் ஜெட்ஸ்க்குலாம் ஃபியூயல் சப்ளை பண்றது, அப்புறம் டிஃபென்ஸ். ஸோ நெறைய இதில வந்து டேமேஜஸ் நடந்திருக்கு. ஸோ அதனால வந்து வார் வந்து இன்னும் கன்டின்யூ தான் ஆகப்போது. வார் இப்போதைக்கு வந்து ஸ்டாப் ஆகுற மாரி தெரியல. ஸோ அகைன் வந்து செல்லிங் போறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு மார்க்கெட்ல அகைன். ஸோ நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, இப்போதைக்கு 22,800ல க்ளோசிங் வச்சிருந்தாலும் நாளைக்கு கேப் டவுன் தான். ஸோ கேப் டவுன் ஆகும்போது உங்களுக்கு வந்து 22,500 அப்படிங்கிறது வந்து ஒரு மைனர் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். ஏன்னா ஒரு லோ போயிட்டு வந்தனால. ஸோ அகைன் உங்களுக்கு எங்க ரிவர்சல் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல செல்லிங் இருக்குங்க வெயிட்டிங். ஸோ நான் சொன்ன அந்த 21,800 வந்துரும். ஓகேங்களா? ஸோ 24,500 சப்போர்ட் லெவல். அத பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, சாலிடா 21,800 வரைக்கும் ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. அது நாளைக்கே ஃபால் ஆகுமா அப்படின்றது தான் டவுட்டு. ஆக்சுவலி நாளைக்கு ஒரு நாள் தான் இந்த வீக்குக்கான ட்ரேடிங் டே கூட. செவ்வாய்க்கிழமை ஹாலிடே வருது. திரும்ப அடுத்த புதன்கிழமை தான் மார்க்கெட்டு. ஸோ கண்டிப்பா வந்து ஒரு செல்லிங் இருக்கு. ஒரு நல்ல செல்லிங் கூட இருக்கு. ஸோ 24,500 அப்படிங்கிற லெவல உடைச்சுச்சு அப்படின்னா, கொஞ்சம் டேஞ்சர் தான் நிஃப்டிக்கு. ஒரு நல்ல செல்லிங் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து நிஃப்டியோட லெவல். பேங்க் நிஃப்டியும் அதே தான். ஆக்சுவலா அந்த சப்போர்ட் லெவல உடைச்சு திரும்ப கீழ தான் இறங்கியிருக்கான். 52,600 சப்போர்ட் லெவல். இப்ப 200ல க்ளோசிங்கு. ஸோ கண்டிப்பா வந்து 51,000 ஃபால் ஆயிருவான்னு நெனைக்கிறேன். இன்னும் ஒரு 1,200 பாயிண்ட்டு. ஸோ கண்டிப்பா வந்து ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் நடக்கும். ஸோ கண்டிப்பா ஒரு செல்லிங் இருக்கும் பேங்கிங்ல. ஐடி ஸ்டில் சைட்வேஸ் தான். ஸோ ஐடில ஒண்ணும் இல்ல. அதுவும் டவுன் ட்ரெண்ட் தான். லோயர் ஹை, திரும்ப லோ போயிட்டு ஹை. ஸோ கண்டிப்பா வந்து ஒரு செல்லிங் இனிஷியேட் ஆக சான்சஸ் இருக்கு ஐடிலயுமே. ஐடி வந்து டவுன்ல தாங்க இருக்கு. ஐடிலலாம் ரெக்கவரியே இல்ல. சைட்வேஸ் கூட போகுதே தவிர, ரெக்கவரி ஆகுற மைண்ட் செட்லாம் இப்போதைக்கு இல்ல. ஹெச்டிஎஃப்சி பேங்க் சொன்னேன்ல. ஸோ அவன் வந்து திரும்ப கீழ இறங்கிருவான் அப்படின்னு சொல்லிட்டு லோயர் ஹை ஃபார்மேஷன் தான் திரும்ப இறங்கிருவான்னு சொல்லிட்டு இறங்கிட்டான். ஸோ 740 அவனுக்கு வந்து சப்போர்ட் லெவலா இப்போதைக்கு இருக்கு. ஸோ அந்த 740 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, கொஞ்சம் க்ரூசியல் தாங்க அவனுக்கு அடுத்து இருக்க லெவல் வந்து கொஞ்சம் க்ரூசியல் தான். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஜோனுன்னு பார்த்தோம் அப்படின்னாலே, ஸோ 700 தான் அடுத்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட். 740 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, 700 தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் இறங்க இறங்க நிஃப்டியும் இறங்கும், பேங்க் நிஃப்டியும் இறங்கும். ரிலையன்ஸ் சரியான செல்லிங். கிட்டத்தட்ட 5% மேல செல்லிங்கு. ஸோ அகைன் வந்து 1327 வந்துருச்சு. மேக்ஸிமம் நாளைக்கு இந்த இடத்துல தான் ஓப்பன் ஆகும்னு நெனைக்கிறேன். 1327 தான் ஓப்பன் ஆகும்னு நெனைக்கிறேன். அது நியர்பைல. அகைன் இத பிரேக் பண்ணுச்சுனா தான் ரொம்ப சிக்கலு. அடுத்து ஒரு 100 பாயிண்ட் வந்து ஃப்ரீ ஃபால்ஸ் ஆகும் உனக்கு. ஸோ ஒன்ஸ் அந்த 1327 பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான ஓப்பனிங் கீழ கிடைச்சுச்சு அப்படின்னா, ஸோ கன்டினியூஸா செல் ஆயிரும். அது எந்த மாரி செல்லிங் இருக்கும்னு தெரியாது. 100 பாயிண்ட் இருக்கு. செல்லிங்ஸ் ஒரே நாள்லலாம் அவ்வளோலாம் ஃபால் ஆகாது. ஸோ மேபி பெரிய நியூஸ் இருந்துச்சுன்னா சொல்ல முடியாது. ஒரே நாள்ல கூட ஃபால் ஆகும். ஸோ பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு. மார்க்கெட் இன்னும் டவுன்ல தான் இருக்கு. ரிவர்சல் ஆகுதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. டவுன்ல தான் இருக்கு மார்க்கெட். ஓகேங்களா? ஓகே. நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.